31வதாக மூர்க்க நாயனார். சூதாடி வரும் வருமானத்தில் சிவபூஜை நடத்தியவர். சிவனடியாருக்கு வேண்டிய தேவைகள் பல செய்தவர். இவ்வாறு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். 32வதாக சோமாசி மாறநாயனார். நிறைய யாகம் நடத்தி சிவபூஜை செய்தவர். லோகம் சுபிட்சம் பெற பல சிவ யாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் நண்பர். 33வதாக சாக்கிய நாயனார். அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர். இவர் சிவபக்தியால் எறிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின. இவ்வாறு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். 34வதாக சிறப்புடி நாயனார். சிவனடியார்கள் பேர் அன்புடையவர். வேண்டுவதை அளிக்கும் வள்ளல். சிவபூஜையை தவறாமல் செய்து வந்தவர். அவ்வாறு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். 35வதாக சிறு தொண்ட நாயனார். பைரவ அடியாராய் வந்த சிவனுக்காக தன் மகனையே வெட்டி கறி சமைக்க துணிந்தவர். 36வதாக சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரரின் நண்பர். சிவபூஜையை தவறாமல் செய்தவர். சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தவர். 37வதாக கணநாத நாயனார். சிவபூஜையை அதிக பக்தியுடன் செய்பவர். திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபடும் பேறு பெற்றவர். 38வதாக கூற்றுவ நாயனார். நாடாள முடிசூட விரும்பியவர். ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர். 39வதாக புகழ் சோழ நாயனார். எரிபத்தர் தவறு செய்த யானையை கொன்றுவித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர் சிவனடியாரை தலைகொய்திய காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தவர். 40வதாக நரசிங்க முனையரையர் நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர். சிவாலயம் பல கட்டி சைவம் வளர்த்தவர். மூர்த்தி வேடம் கொண்ட சிவனடியாரை கண்ட பலர் பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதி அளித்தவர்.